வணக்கம் மகாஜனங்களே. நம்ம நடைமுறை வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற ஒரு சில நார்மலான ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஒரு கோடில் ரோடு போடுறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு அப்படி நம்ம பார்க்க போகிற ஸ்டேட்மெண்ட் தான் செய்வன திருந்தச்சு. நம்மள நிறைய பேர் வீட்டில் பாட்டித்தாதை சொல்லி கேட்டிருப்போம், டே தம்பி, செய்கிற வேலை சின்ன வேலையாக இருந்தாலும் கவனமாக செய்கிறா, செய்வன திருந்தச்சு. ஆஃபீஸில் சொல்லி கேட்டிருப்போம், நீங்கள் 8 மணி நேரம் காட்டுறதுக்கு என்ன ட்ரை பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாச்சும் ஒழுங்காக வேலை பாருங்கள், அதான் செய்வன திருந்தச்சு. எங்கள் அம்மா சொல்லுவோம், சின்ன வயசில் டெஸ்ட்டுக்கு படிக்கும்போது 2 கொஸ்டின் படித்தாலும் அதில் ஃபுல் மார்க்ஸ் வாங்குற மாதிரி ஒழுங்காக படுறா, அதுதான் செய்வன திருந்தச்சு. வடிவேலி சொல்கிற மாதிரி நீ பிடுங்குற எல்லா ஆணியும் தேவையில்லாத ஆணி தான்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஆணி பிடுங்கினாலும் ஒழுங்காக பிடுங்கணும், செய்வன திருந்தச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்னு சினிமா ஹிஸ்டரியை புரட்டி பார்த்தா அதில் இதை பற்றி பேசுகிறதுக்கான நிறைய பெஸ்ட்டான விஷயங்கள் இருக்குது. இமிட்டேஷன் கேம் மூவியில் வர வேர்ல்டு வார் 2 நடந்த விஷயம்தான் ஞாபகம் வருது. ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுறது, எப்படி கரெக்டாக பண்ணுறன்றது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் எப்படி பண்ணக்கூடாதுன்றதும். ஸ்கூல் மேக்ஸில் ஒரு தீரம் சொல்லி தந்துட்டு மண்டை குழம்பி நப்போம். டீச்சர் அம்மா சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ், த கான்வர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. வசூல் ராஜா பாட்டில் டயலாக் வரி, பதில் தெரியலன்னா பரவாயில்ல, எனக்கு தான் கேள்வியே தெரியாது அப்படின்னு முடிக்க வேண்டியதான். கம்மிங் பேக் டு டாபிக், போகிரி படத்தில் பாடி சோடா கேரக்டரு பயவுள்ள விதவிதமாக காஸ்டியூம் போட்டுன்னு வந்து நிற்பாரு. சல்பியாக கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருப்பானுங்க. கடைசியில் ஏன்டா டேய் மரியாதை கொடுங்கடா காஸ்டியூமுக்கு, எப்படிடா கண்டுபிடிச்சிக்கன்னு கேட்டால், டே பாடி சோடா எல்லாம் செஞ்சியே கடைசியில் மண்டியில் இருக்க கொண்டையை மறந்துட்டீன்ற மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிற கதை. செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துகிட்ருக்கு. நாசி ஜெர்மனி எல்லா இடத்துலையும் கபலீகரம் பண்ணிட்டு இருக்கானுங்க. வார் ஃப்ரண்ட்டு, சப்ளை மெசேஜஸ்ன்னு எல்லா இடத்தையும் மெசேஜை என்கிரிப்ட் பண்ணி செக்யூராக அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. ஆப்போசிஷன் சைட்னால ஒன்றுத்தையும் பிடுங்க முடியல. மானிட்டரி லாஸ்னா கூட பரவாயில்ல, ஆனால் உயிரிழப்பு ஏற்பட்டுருக்கே. என்னைக்குமான ஒரு டூலை கண்டுபிடிக்கிறாங்க, இந்த என்கிரிப்டட் டெக்ஸ்ட் இதில் ஃபீட் பண்ணி அதிலிருந்து என்ன மெசேஜ்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் பிள்ளைங்களால் என்ன பண்ணாலும் கடைசியில் ரிசல்ட் என்னமோ புக்ஸு தான். இந்த விஷயத்தில் மேபி ஒரு சில வேர்ட்ஸை யோசிக்க முடிஞ்சால் அதை வச்சு ரெஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸை கண்டுபிடிக்க முடியலாம் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணியும் முடியல. அப்போ தான் அதிர்ஷ்டவசமாக மண்டையில் வல்வி எறியுது. நாசிக்காரங்க தான் ஹிட்லருக்கு பசக்கார ஃபைல்களாச்சே. ராஜாதி ராஜ மார்த்தாண்ட, ராஜ குலோத்துங்க, நிரந்தர கழக பொதுச் செயலாளர், அண்ணனின் தம்பியின் தும்பின்ற மாதிரி மண்டையில் இருக்க கொண்டையை மறந்துட்டு எல்லா மெசேஜுக்கு பின்னாடியும் ஹெயில் ஹிட்லர் ஐயா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தானுங்க. இந்த ஒரு கீ ஃப்ரேஸை வச்சு மற்ற மெசேஜை கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் செய்வன திருந்தச்சையோட த கான்வர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ மொமெண்ட். கொடுத்த காசுக்கு மட்டும் கூவிருக்கலாம், இப்படி எக்ஸ்ட்ராவாக கூவி ஐயா துறையை மண்ணுக்காக வச்சுட்டானுங்க. அதுதான் சொல்கிறது செய்வன திருந்தச்சைன்னு. அடுத்ததாக பார்க்கணுன்னு போனோம்னா இந்த டாப்பிக்கை எந்த கேட்டகரியில் போடுறதுன்னு தெரியல. இலக்கியம்னா இலக்கியம்னு வச்சுக்கலாம், வரலாறுனா வரலாறுன்னு வச்சுக்கலாம். இது இலக்கியமா வரலாறா அந்த டாப்பிக்குள்ளே போக வேண்டாம், கேஸ் ஆயிரும். கம்பராமாயணம் அப்படின்றதுனால இலக்கியன்னே வச்சுப்போம். பிரமைசு தான், ராவணன் சீதாதேவியை களவான்ட்டு போயிட்டான். ராமன் சார் அவர்கள் ஹனுமனை கூப்பிட்டு ஸ்பை வேலை பார்க்க சொல்லி அனுப்புகிறாரு. ஹனுமன் போயிட்டு ஆகாய மார்க்கமாக ரிட்டர்னில் இறங்குறாரு. எல்லாரும் வானத்தை பார்த்தபடி நிற்கிறாங்க. அப்போது ஹனுமன் லேண்ட் ஆகி சொல்கிற பாடு. நம்ம ஆஃபீஸில் ஸ்டேட்டஸ் அப்டேட் கொடுக்க சொன்னால் வேலை பார்த்த நேரத்தை விட அப்டேட் தான் அதிகமாக கொடுப்போம். ஆஃபீஸ் 2 டீ குடிச்சிருப்போம். லஞ்சுன்ற பேரில் 1 மணி நேரம், லஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஐ நீட் டு கெட் மை ஸ்டெப்ஸ் டியூட் அப்படின்னு வாக்கிங்கில் ஒரு 1/2 மணி நேரம், உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அப்படின்னு களைப்பார் ஒரு 1 மணி நேரம், அப்புறம் 2 மெயிலு 1 காலு, கேபினில் நின்று 2 சொந்த கதை 2 சோக கதை. ஆனால் ஈவினிங் ஆனால் ஸ்டேட்டஸ் காலில் மட்டும் அப்டேட் கொடுக்கும்போது உங்கள் ஊர் பில்டப்பு எங்கள் ஊர் பில்டப்னு இல்லாமல் ஆற்றுன்னு ஆற்றுவோம். ஏன்னா நம்ம மைண்ட் செட் அப்படி. பல கோடி பேர் இருக்கிற ஊரில் பிறந்ததால் பில்டப் பண்ணலன்னா நம்மளை ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை ஒர்க் ஃபார் ஹோம் அப்படின்னு அனுப்பிச்சிருவாங்க. கம்மிங் பேக் டு டாபிக். ஆனால் செய்வன திருந்தச்சை அப்படின்னு ஹனுமன் செஞ்ச செயல். யூஸ்வலாக ராஜான்னா நம்ம ஆளுங்களுக்கு துதிபாடிய வழக்கம். ராஜாதி ராஜ மார்த்தாண்ட, அயோத்தியின் ஆரோக்கியமே, குல திலகமே, வனவாசம் வென்ற வேந்தலே, மூக்கை அறுத்த, அப்படி இப்படின்னு. இல்லை கடவுளாச்சே அப்படின்னு மதிச்சு ஐயா மானே தேனே பொன்மானே, ஓ சாரி அவர்கிட்ட இதுக்கு பொன்மானை பற்றி பேசி பழச ஞாபகப்படுத்திக்கிட்டேன். அட்லீஸ்ட் அவ்வளோ பெரிய பக்தராச்சே, ராம் அப்படின்னு அது சொல்லி ஆரம்பிப்பார்னு பார்த்தா, ஆனால் செய்வன திருந்த செய்யின ஹனுமன் செஞ்ச செயல். கம்பர் எழுதுகிறார்,
முதல் பாலே 6. கண்டனன், ஐயா ராமா, நீ என்ன ஒரு வேலை கொடுத்து அமிச்ச, ரிசல்ட் இருந்தாங்க. கண்டனன், பார்த்துட்டேன். நம்ம மேனேஜருக்கு அப்டேட் கொடுக்குற மாதிரி இருந்தால் என்ன செஞ்சுருப்போம். ஐயா ராமா, நீ வாட்டுக்கு அமிச்சிட்ட. எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா? கடலை தாண்டி மலையை தாண்டி அந்த ஊருக்கு போய் வழி தேடி அலைஞ்சு திரிஞ்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி, இதெல்லாம் பரவாயில்லப்பா. என் வாலில் வேறு தீ வச்சுட்டாங்க, பய உள்ள ஊராது குலகார பயிலுக, ஒரே கஷ்டமாக போச்சு குமார் அப்படின்னு கதை போட்டு. ஆனால் ஹனுமன் செஞ்ச வேலை 4 lines, ஃபுல் ஸ்டோரி க்ளோஸ். கண்டனன், பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் ராமருக்கு டவுட்டு. ராவண படுபாவி பையனாச்சே, சீதாதேவி ஒழுங்காக தான் வச்சுருக்கானா, எல்லாம் சுத்தபத்தமாக தான் இருக்கா? அதுக்கும் அடுத்த வேர்ட்லேயே பதில். கண்டனன் கற்பனுக்கு அணியை, கற்புக்கு அணிகளாக இருக்கக்கூடிய சீதையை. ராமர் ஸ்டில் இன் டவுட். ஏன்பா அனுமா, மையாளமாக தான் சொல்றியா, இல்லை லங்கா வாசல்ல இருக்க ஏதாவது ஆயா கிட்ட கேட்டு வந்து கதை சொல்றியா? அதை எப்படி சொல்ற? கற்பினுக்கு அணிகளாக இருப்பவளை அப்படின்னு எப்படி சொல்ற? கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் பார்த்தனே, தாயின் கண்களிலேயே அனைத்தையும் பார்த்தனே, உண்மையா பார்த்தனே, ஒரே வரி, ஃபுல் மீனிங் கன்வெய்டு. அடுத்து வாட்னு சொல்லியாச்சு. கண்டனன் கற்பனுக்கு அணியை கண்களால். நெக்ஸ்ட் வேர், அதுக்கு தான் அமிச்சோம். கண்டனன் கற்பனு கணியை கண்களால் தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர். ஐயா, இந்த சவுத் டைரக்ஷன்ல இந்த அலைகடலை தாண்டி இலங்கை என்கின்ற தென்னகரிலே கிறிஸ்பியா கன்வே பண்ணிட்டு துதி இப்பதான் வராரு அனுமன். எல்லாம் முடிச்சுட்டாப்புல, எல்லாம் முடிச்சு துதிக்கே இப்பதான் வராரு. அந்த நாயக தேவர்களின் நாயகனே, இனி துரத்தி ஐயமும் பண்டு உல துயரமும், எல்லா கவலை சந்தேகம் பயம் எல்லாத்தையும் தொலைச்சிருங்க என்று அனுமன் பண்ணுவான் அப்படின்னு முடியுது. கண்டனன் கற்பனு கணியை கண்களால் தென்றிரை அலைகள் இலங்கை தென்னகர், அந்த நாயக இனி துரத்தி ஐயமும் பண்டுள்ள துயரமும் என்று அனுமன் பண்ணுவான் அப்படின்னு எழுதுறது தான். வாட்டு, வேறு, ஹவு, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, அவ்வளோ பெரிய வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு சின்ன வரிகளில் ஷார்ப்பாக சொன்னார் ஹனுமன். அவர் செஞ்சது தான் செய்வன திருந்தச்சை. இங்கிலீஷ் சினிமாவில் செய்வன திருந்தச்சை அப்படின்றதுக்கு கான்வர்ஸ் எக்ஸாம்பிளோட பார்த்துட்டோம். தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு சீன் இல்லையா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் நம்ம மிஷ்கின் என்ட்ரி தராரு. என்னதான் அவர் ஆடியோ ஃபங்க்ஷனில் நிறைய பேசினாலும் அவரோட படங்களில் இருக்க சீன் எல்லாம் தரோம். படம் பேர் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, டேய் குருட்டாம் போக்கில் வேலையை செய்யாதரா, ஒழுங்காக பார்த்து செய் அப்படின்னு. அதுக்கு நேர்மாறா ஒரு சீன். கிளைமேக்ஸ் காட்சி நெருங்கி வந்துட்டு இருக்கு. மிஷ்கின் கேரக்டர் கல்லறை மேலே உட்காந்து அவர் ஸ்டைலில் ஒரு ஸ்டில் ஷாட்டில் கதை காரணத்தை சொல்லிட்டு இருக்காரு. கதையை சொல்கிற நேரத்தில் தப்பிச்சு போயிட்டு இருக்கலாம், பட் ஸ்டில் இந்த டைமில் போலீஸ்காரங்க ஃபாலோ பண்ணி வந்து தூரத்தில் இருந்து குருட்டா மினிக்கு சொல்கிறாங்க. மிஷ்கின் மற்றும் பலர் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறப்போ அவங்க ட்ரூப்பில் ஒரு ஆள் இருக்கார், கண் பார்வை இல்லாதவர். அவர் மேலே குண்டடி பட்டுறது. அவர் என்னை விட்டுருங்க, நீங்கள் எஸ்கேப் ஆகி போயிருங்க அப்படின்னு சொல்ல மிஷ்கின் அவர் கையில் ஒரு கன்னை கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸ்டால் பண்ணுங்க, இல்லைனா உங்களை நீங்களே டிஃபெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு இன்டைரக்டாக சொல்லிட்டு. இதில் என்னையா செய்வன திருந்தச்சை அப்படின்னு கேட்டால் நெக்ஸ்ட் சீனில் தான் வருது. அந்த கண் பார்வை தெரியாதவர் டச் பண்ணி பார்த்துட்டு இது கன்னுன்னு தெரிஞ்சுட்டு எங்கே நம்ம குருட்டாம் போக்கில் சுற்ற போகிறோம், தவறி யார் மேலேயாவது பற்ற போகுதுன்னு அப்படியே ஸ்லோ மோஷனில் கன்னை மேலே பாயிண்ட் பண்ணி சுடுவார். ஒரு பொயட்டிக் மொமெண்ட். அதுதான் செய்வன திருந்தச்சை. என்ன சும்மா படம் இலக்கியம் அப்படின்னு போயிட்டே இருக்கு, ரியல் லைஃப்பில் எக்ஸாம்பிள் இல்லையான்னு கேட்டால் இந்த இருக்குல்ல. நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, என்னடா எப்போ பார்த்தாலும் லேப்டாப்பில் இருக்க, ஏண்டா சும்மா ஃபோனை பார்த்துட்டே இருக்க, கண்ணு வலியா அந்த ஃபோன் தான் காரணம், தலைவலியா அந்த ஃபோன் தான் காரணம், கை வலியா அந்த ஃபோன் தான் காரணம், தம்பி உடம்பு சரியில்லையா அந்த ஃபோன் தான் காரணம், வீட்டில் தண்ணி வரலையா அதுக்கும் ஃபோன் தான் காரணம், பக்கத்து வீட்டில் தண்ணி வரலையா அதுக்கும் ஃபோன் தான் காரணம். இப்படி எல்லாத்துக்கும் ஒரே பதில் ஃபோன் பண்ணுறது. ஆனால் அதையும் கன்ஸ்ட்ரக்டிவாக யூஸ் பண்ணி செய்வன திருந்தச்சை அப்படின்னு ஒருத்தர் ஒரு செயலை செஞ்சுருக்காப்புல, உஜ்வால் குல்கர்னி. அது யார் சார் அது உஜ்வால் குல்கர்னின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராக்கி பாயின் ரீஎன்ட்ரி KGF 2 எடிட்டர். ஃபேன் எடிட்ஸு, ஷார்ட் எடிட்ஸு, அப்படி இப்படின்னு ரீல்ஸில் ஸ்டோரி போட்டுட்டு இருந்தவர். என் KGF 1 கூட ஃபேன் எடிட் போட்டுட்டு இருந்தார். ஆனால் பண்ண சம்பவம் தரமான சம்பவம். செய்வன திருந்தச்சைன்னு அவர் செஞ்ச சிறப்பான செயலுக்கு கிடைச்ச சம்பளம் தான் KGF 2 மெயின் எடிட்டரே இவர் தான். இதுக்கு முன்னாடி வேறு இந்த படத்துக்கு எடிட்டராக ஒர்க் பண்ணதே இல்லை. ஸ்ட்ரைட்டாக அடிச்சாம்படுற அப்பாயின்ட் பண்ண ஆர்டர்னு ராக்கி பாய் ரீஎன்ட்ரிக்கு எடிட்டர். டெக்னாலஜியை குறை சொல்லாமல் யூசபிலிட்டியை ஒழுங்காக வச்சோன்னா எல்லாம் நன்னால் தானே. பின்குறிப்பு,
இந்த லைட்டை அமர்த்தி ஒரு கார் சேஸ் இல்லை ஒரு எடிட் பண்ணியிருப்பாப்புல, அதை மட்டும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஒரே கண்ணு வலி இந்த தேட்டர் யூசி. அடுத்த பார்ட் ஆஃப் ஃபீச்சர் ஃபிலிம் நம்ம விசில் போடுகை. வேர்ல்ட் கப் T20 2007 எடிஷன் பல பேர் மனசில் மறக்க முடியாத டோர்னமெண்ட். சீரீஸ் ஓப்பனர் நம்ம பச்சை சொக்கா பாய்ஸ் கூட மேட்ச்சு டையில் போயிடும். என்னையா பாயிண்ட்ஸை பிரிச்சுட்டு வீட்டுக்கு போவோமா அப்படின்னு பார்த்தா நடுவில் தான் வச்சாங்க ட்விஸ்ட்டு, பவுல் அவுட் அப்படின்னு. வேர்ல்ட் கப் அப்போ மட்டுமே ஃபுட்பால் பார்க்குற நமக்கு பெனால்ட்டி ஷூட் அவுட்னா தெரியும். இது என்னையா புதுசாக பவுல் அவுட் அப்படின்னு கேட்டால் 5 நபர் 3 குச்சி ஒரே பந்து, குச்சி அடித்தா பாயிண்ட்டு, நிறைய பாயிண்ட் அடித்தா வின்னு அப்படின்னு சீக்கிரமாக ரூல்ஸ் படிச்சுட்டு உட்காந்தோம். அப்போ தான் தெரியுது நம்ம பச்சை சட்டைக்கு குச்சியை பார்த்து பால் போடவே தெரியாதுன்னு. அவங்க சைடு பார்த்தா கன்னு குல்லு, சுழல் கை சொஹைலு, காட்டான் அஃப்ரிடி, வழி மாறி வந்த யாசிர் அராஃபத்து, சைடு கட்டிங் வாங்குற ஆசிஃப்னு எல்லாம் கன்னு பீப்புளு. இதுவே நம்ம சைடு பார்த்தா அது வரைக்கும் மேட்ச்சில் பாலுக்கு எச்ச மட்டுமே போட்டுட்டு இருந்த உத்தப்பா, தவறி வந்த ஷெவாகு, சிங்கிஸ் கிங்னு ஹர்பஜன். இது எப்படி தேரும்னு பார்த்தா ஆசமட்டே கராமலே அப்படின்னு இந்தியா வின் பண்ணிடுவாங்க. பவுல் அவுட்டில் பவுலர்ஸே இல்லாமல் வின் பண்ணிட்டாங்க. என்னன்னு கேட்டால் நாங்கள் குச்சியை பார்த்து போடலை, பின்னாடி நிற்கிற எங்கள் மச்சி தோனியை பார்த்து போட்டோன்றாங்க. பாகிஸ்தான் சைடு விக்கெட் கீப்பர் என்னமோ ரியல் டைம் மேட்ச் சிமுலேஷன் அப்படின்ற மாதிரி ஸ்டம்புக்கு கரெக்டாக ஆஃப் ஸ்டம்பில் நிற்பார். ஆனால் தோனி பவுலர்ஸ்க்கு எய்முக்கு ஈஸியாக இருக்கணும்னு அப்படியே ஸ்டம்பு பின்னாடியே தொப்பை கட்டின்னு உட்காந்துட்டு இருப்பார். மேட்டர் ஆஃப் ஃபியூ இன்ச்சஸ், பட் கெத்தான ரிசல்ட்டு. அதான் செய்வன தெரிந்தச்சை. தட் பிரிங்ஸ் அஸ் டு த எண்ட் ஆஃப் தி செக்மெண்ட். இந்த டாப்பிக்கை செய்வன தெரிந்தச்சைன்னு நான் பண்ணியிருக்கேன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லைனாலும் சொல்லுங்கள். ஆல்சோ இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வேறு என்ன இந்த செக்மெண்ட்டில் பண்ணுறான்னு சொல்லுங்கள். அதுவரையில் நன்றி, வணக்கம்.